அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக என்று வேண்டிக்கொண்ட பின்னால் அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய தோழர்கள் தோழியர்கள் நல்லடியார்கள் மீதும் யாரெல்லாம் முஸ்லிம்களாக மோமின்களாக இந்த உலகில் வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்கள் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மீதும் வாழப்போகிறவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடிகளை ஈமானி உறவுகளே, இன்றைய வாராந்த தர்பியா என்கிற இந்த தொடரிலே இன்றைய தினம் நாங்கள் வளமையாக ஏதாவது ஒரு விடயத்தை பார்ப்பதைப் போல இன்றும் இந்த விடயம் நமது வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் மஸ்ஜிதுக்கு வருகிற இந்த நிலை சம்பந்தமான ஒரு பாடத்தை இன்றைக்கு நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பொதுவாக முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு ஆணிவேராகத்தான் மஸ்ஜித் என்கிற இடங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா முஸ்லீம்களும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் வணக்கஸ்தலம் என்று பார்க்கிற போது அந்த இடத்துக்கான மரியாதைகளை வித்தியாசப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். சாதாரண ஒரு இடத்தில் ஒரு மனிதன் நடந்து கொள்வதைப் போல் அல்லாஹுடைய மாளிகையில் நடந்து கொள்வது கிடையாது. சாதாரண ஒரு இடத்தில் ஒருவன் சத்தம் போடுவதைப் போல அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் சத்தம் போடுவது கிடையாது. சாதாரண ஒரு இடங்களில் அவனுடைய ஆடை அணிகலன்களை அணிவதைப் போல ஒரு மனிதன் பள்ளியில் அணிந்து கொள்வது கிடையாது. அப்போ அந்த மஸ்ஜிதுடைய மகிமையின் அடிப்படையில், மஸ்ஜிதினுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் ஒவ்வொருத்தரும் மஸ்ஜிதுக்கு வரும்போதும் சரி, மஸ்ஜிதுக்குள்ளே நடக்கிற போதும் சரி, நம்மளுடைய உள்ளம் வித்தியாசமான உணர்வுகள் ஊட்டப்பட்ட ஒன்றாக மாறிவிடுகிறது. இப்போ அதனால தான் நம்ம மஸ்ஜிதுக்குள் வந்துட்டோம் என்று கேட்டால் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறத தவிர்த்து கொள்வது, நிறைய செயல்பாடுகள் நம்மளை விட்டும் தூரமாகிவிடும், நிறைய சிந்தனைகள் எல்லாம் குறைஞ்சிரும். பள்ளிக்குள்ளே வந்துட்டால் நலவுகளை மட்டும் பேசுகிற நாவுகள் மாறிவிடுது. நல்லதை விசாரிக்கிற விடயங்களாக நம்ம மாறுகிறோம் என்றால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? மஸ்ஜிதுக்குள் வந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கிறது என்றால், மஸ்ஜிதுக்கு வந்துட்டோம் என்றால் கொஞ்சம் தொழுவிட்டு அல்லாஹ் துவா கேட்போம், அல்லாஹ் நமக்கு தருவான், மனநிறைவு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு ஏன் பள்ளியில் இருக்கிறது உறவுகளே? ஏன் அதை பள்ளியில் நாட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜித் சம்பந்தமாக சொல்லுகிற போதும் இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் சக்கீனத் இருக்கிறது, மன நிறைவு அல்லது மன நிம்மதி இருக்கிறது சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து இருந்து ஒரு கொஞ்ச நேரம் நிம்மதியாக அதில் இருந்துக்கிட்டு சுப்ஹான் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறது, ஏனைய திக்ர்களோடு இருக்கிறது. நம்ம சென்ற பாடத்தில் பார்த்தோம், ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருத்தல். ஒரு ஆள் மகரிபுக்கு பள்ளிக்கு வாரார், மகரிபுடைய கடமையை நிறைவேற்றுகிறார், இஷா வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்து இஷாவுடைய நேரத்தை எதிர்பார்க்கும் காலமெல்லாம் அவருக்கு அது நலவாக அமைந்து விடுகிறது. வானவர் ஒரு ஆள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற பாடங்களை நாங்கள் பார்க்கிறோம். இது எங்கேயுமே கிடைக்காது. இப்படியான சலுகைகள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் மட்டுமே கிடைக்கும். உட்கார்ந்தாலும் நன்மை கிடைக்கும், ஒன்றை எதிர்பார்த்திருந்தாலும் நன்மை கிடைக்கும். அப்போ நம்மட வாழ்க்கையில் நம்ம இந்த அமலோடு சம்மந்தப்படுற நேரத்தில் எப்படி பார்க்குறோம்னு கேட்டால், இந்த தொழுகையை எதிர்பார்த்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நமக்காக என்ன நன்மை கிடைக்குது என்கிற ஒரு செய்தியை ஷேக் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில், அதை எனக்கு பார்த்து படலாம், இருந்தாலும் ஷேக் ஞாபகப்படுத்தின அடிப்படையில் நான் இதை சொல்லுகிறேன். அதனுடைய மிச்ச பார்வை அடுத்த வகுப்புல செய்யலாம், அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருந்தால் தொழுவிட்டு இருந்த நன்மை கிடைக்கிறது என்கிற ஒரு செய்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இப்படி ஒரு பகுதி இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ பள்ளியில் இருக்கிறது என்பது ஒரு நன்மை தான். பள்ளியில் இருக்கிறது என்பது ஒரு நன்மை என்பது என்ன செய்கிறது? இஸ்லாம் நமக்கு அங்கீகாரம் தருகிறது. அதே போல் இது எப்போ கிடைக்கும் நன்மை? பள்ளிக்குள்ளே வந்தால் நன்மை கிடைக்குமா? இல்லை, இது எப்போ கிடைக்கும் உறவுகளே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது யார் இந்த பிரார்த்தனைகளோடு நுழைகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்குள் வந்தால் இந்த துவாவை ஓதிவிட்டு வாங்க என்று சொன்னார்கள். அந்த துவாவை ஓதாமல் வந்தால் நமது நிலைப்பாடு என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் உங்களை தேடி வர வேண்டுமாக இருந்தால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செல்லுகிற போது நுழையும் போது இந்த துவாவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அந்த துவாவை ஓதினால்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த துவாவுக்குரிய பெருமதி, அந்த துவாவுக்கு பின்னால் என்னென்னலாம் கிடைக்க போகிறதோ, அந்த துஆவை ஓதுவதால் என்ன என்ன நன்மைகளை அல்லாஹ் தருவானோ அது அந்த துஆவை ஓதினால் மட்டும்தான் கிடைக்கும். அதை ஓதவில்லை என்றால் சாதாரணமாக கிடைக்கிற நன்மைகள் தான் கிடைக்கும்.
அப்போ அன்புக்குரியவர்களே, இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால், படிச்சுக்கிட்டு போகிற ஒரு தொழிலாளிக்கும் அனுபவத்தில் போகிற தொழிலாளிக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை மாதிரி தான் ரசூலுல்லாஹ் காண்பிச்ச அடிப்படையில் பள்ளிக்குள்ளே வருவோமாக இருந்தால் அதனுடைய நன்மைகள்லாம் வித்தியாசப்படும். ஒன்றுமே இல்லாமல் வாரார் போகிறார் என்றால் அதில் என்ன நடக்காது, அர்த்தம் இருக்காது, பிரயோஜனம் குறைஞ்சி போயிடும், நன்மைகள் எல்லாம் குறைவாக கிடைக்கும். அப்போ அன்புக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் நுழைந்தால், பள்ளிக்குள்ள நுழைஞ்சிட்டோம்டா என்ன சொல்லணும், என்ன துவா ஓதணும்? யாருக்கு தெரியும்? நம்ம ஒரு துவாக்கள் ஓதுறோமா இல்லையா? என்ன துவா ஓதுற ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். இந்த துவாவை பள்ளிக்குள் நுழையும் போது ஓதுங்கள், இந்த துவாவை வெளியே போகும்போது ஓதுங்கள். நம்ம யாராவது ஓதுறோம், அல்லாஹ் அருள் செய்த ஒரு சாரார் ஓதக்கூடும். பெரும்பான்மையானவர்கள் துவா ஓதுறதில்லை. அதால் வந்தோமா ஒழுவெடுத்தோமா இதால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி யாராவது வாசலாம் நின்னா சலாம் கொடுத்துட்டு உள்ள வாரமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு துவாவை ஓதுற ஒரு சாராரை தவிர பெரும்பான்மையானவர்கள் ஓதுறது இல்லை. ஏன்னா அந்த துவா பாடம் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்க கேட்டால், யார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நோக்கி வந்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நுழைகிற போது அல்லாஹும்ம இஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக என்கிற அந்த வார்த்தையை ஓதுகிறார். இந்த வார்த்தையினுடைய மதிப்பு பிரகாரம் என்ன தெரியுமா? பாருங்க, அல்லாஹ் நோக்கி தான் நம்ம வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தரி தான் வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய கேட்குறோம், அல்லாஹும்ம இறைவா என்னுடைய ரஹ்மானே இஃப்தஹ்லி எனக்காக நீ திறந்து தாயா அல்லாஹ், எனக்காக நீ தந்திரியா அல்லாஹ், திறந்து விடு. எதை திறக்கணும்? அபுவாப ரஹ்மதிக்க, உன்னுடைய ரஹ்மத்தின் கதவுகளை திறந்துடியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கதவுகள் என்பது எங்கால கிடைக்கும் யாருக்கும் தெரியாது. எந்த ரஹ்மத் எங்கால வரும்னு தெரியாது. அந்த வாசலில் வருமா, இந்த வாசலில் வருமா, அப்படி கிடைக்குமா, இப்படி கிடைக்குமா, இடதால கிடைக்குமா, வலதால கிடைக்குமா, முன்னாடி கிடைக்குமா, பின்னாடி கிடைக்குமா, யாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம எப்படி கேட்குறோம்னு கேட்டால், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துகளை தந்திரியா அல்லாஹ், ரஹ்மத்தின் வாசலை திறந்து விடியா அல்லாஹ், வாசல்களை திறந்து விடியா அல்லாஹ் என்றால் எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை சொல்லுகிற ஒரு பிரார்த்தனை உறவுகள் இது. இந்த துவாவைத்தானே நாங்கள் ஓதாமல் பள்ளிக்குள் வருகிறோம், பள்ளிக்குள் போகிறோம், தொழுகிறோம் என்றால் ரஹ்மத்து குறைந்து விடுமா இல்லையா? ரஹ்மத்தை கேட்காமல் ரஹ்மத்தை கையேந்துவதில் என்ன நன்மை இருக்கிறது உறவுகளே? வருகிற போது அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தின் கதவை திறந்துடு, அவ்வளோதான். இதை ஓதுவதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருகிறோம், ஆனால் ஓதுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால், தெரியாதென்றால் நாங்கள் எந்த அளவுக்கு நஷ்டமடைந்து கொண்டு போகிறோம் என்பதை உணர வேண்டும். அதே போல் இந்த பள்ளிக்குள்ளே வந்துட்டோம்னு கேட்டால் உறவுகளே, நம்மளோட நடைமுறைகள் எப்படி இருக்கிறது? நம்மளோட நடைமுறைகள் நம்ம எப்படி அமைச்சிருக்கிறோம் என்றால், நம்மளோட வாழ்க்கையில் மஸ்ஜிதுக்குள் வந்தால் என்னத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியல்களை தவிர வேறு ஒரு சிலர் வேறு தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்குள்ளே வந்துட்டோம்னா ஒரு சாரார் பிரயோஜனமாக காய்ச்சி கொண்டிருப்போம், ஒரு சாரார் தேவையே இல்லாமல் காய்ச்சி கொண்டிருப்பார்கள். என்ன கதைக்கிறோம், எதுக்காக கதைக்கிறோம் என்று இல்லாமல் காய்ச்சி கொண்டிருப்பார்கள். ஒரு சாரார் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார். நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்குள்ளே வந்துட்டாங்கன்னு கேட்டால் குர்ஆன் ஓதுவாங்க, தஸ்பீஹ்கள் செய்து கொண்டிருப்பாங்க, நல்ல விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துருப்பாங்க. தன்னை தோழர்களோடு பேசும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது சொல்லி தந்தாங்களோ, இது சம்பந்தமாக இதை தெரியுமா, அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி சஹாபாக்கள் இப்படி தான் ஒரு நல்ல நோக்கத்தினர் கடத்தி கொண்டிருந்தார்கள் என்றால், நமது வாழ்க்கையில் பிரார்த்தனையோடு உள்ள நுழையாததுனால ஷைத்தானை சேர்த்து கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுறோம், அவனோட செயல்பாடுகளோடு உள்ளே வந்துடுறோம், சிந்தனைகள் எல்லாம் மாறி போயிடுது. இந்த துவா இல்லாமல் தொழுகையில் வந்து நின்றுட்டோம்டா சிந்தனையெல்லாம் மாறி போயிடுது, திசை திரும்பி போயிடுது. அப்போ அன்புக்குரிய எண்ணங்கள் எல்லாம் மாறி போகிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்துக்கும் வழிவகுப்பாக சொன்னார்கள், இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள். அதே போல் பார்க்கலாம், வெளியே போகும்போதும் ஒரு துவா. பள்ளிக்குள்ளே வர்றதுக்கு மட்டும் இல்லை, யா அல்லாஹ் உண்ட ரஹ்மத்தை தாயா அல்லான்னு பள்ளிக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியே போனாலும் யா அல்லாஹ் திரும்ப பள்ளிக்கு வார வரைக்கும் திரும்ப கேட்குறோம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், யா அல்லாஹ் உண்ட அருளை தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னோட அருளை கேட்குறேன், யா அல்லாஹ் உள்ளுக்கு வரும்போதும் கேட்டிருக்கிறேன், வெளியே போகும்போதும் கேட்டுக்கிட்டு போகிறேன் யா அல்லாஹ் என்று நம்ம அல்லாஹ்வுடைய சிறப்பை நமக்கு தாயா அல்லான்னு கேட்குறோம் என்றால், அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் இந்த பிரார்த்தனைகளை ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த தர்பியாவினுடைய சுருக்கம். சின்ன வார்த்தைகள். பள்ளிக்குள்ளே வரும்போது எப்போதுமே அல்லாஹும்ம இஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்தின் துஆவோடு வாருங்கள். வெளியே போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக என்ற வார்த்தையோடு சொல்லுங்கள். அல்லாஹ் எங்கு போனாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சொரிந்து வைத்திருப்பான், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் நிறைந்திருக்கும். இது அல்லாமல் போகிறதுனால தான் சில விஷயங்களை நமக்கு நம் மீதே நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அல்லாஹை பற்றி நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை இல்லை, அல்லாஹ் நபிகளால் காட்டுகிற துஆக்கள் இல்லை,
துவாக்கள் இல்லாமல் எதுவும் பிரயோஜனமாக போகிறது கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடிகள், அந்த அடிப்படையில் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் பள்ளியினுடைய நுழைகிற அல்லது பள்ளியில் வெளியாகிற இந்த பாட விடயத்தில் நம்ம கட்டாயம் பள்ளிக்கு நுழையும் போது துவா ஓதுகிறவர்களாக, உள்ளே வந்தால் அதுக்குரிய திக்கர்களை செய்யக்கூடியவர்களாக, அதே போல் அமைதியாக இருக்கிறவர். ஒரு சிலரை பார்த்தோம்னா சத்தம் போட்டு காய்ச்சி கொண்டிருப்போம். நம்ம முழுமையாக, நானும் நீங்களும் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ நிறைய பேருடைய விஷயங்களில் சிலாக சத்தம் போட்டு பள்ளிக்குள்ளே வந்து கதைப்போம். அப்போ இப்படியெல்லாம் நம்ம நடக்கிறத நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழுகிற நல்லடியர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை மூலை மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.